நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 12th குவாலிஃபிகேஷனுக்கான விண்ணப்பம் தான் இப்போ பார்க்க போகிறோம். 3058 வேகன்சி தற்போது ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து வீடியோ பார்க்குறவங்க ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஆவணங்களெல்லாம் இதுக்கு அப்ளிகேஷன் போடுறது தேவைப்படுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? வேகன்சி பொறுத்த வரைக்கும் 3058 வேகன்சிக்கு ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். இதோடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே ரிட்டன் எக்ஸாம் தான். சரியா? ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணி அடித்து தூக்கிடலாம். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கேட்டகரி +2 பிடிச்சிருந்தாலே ஓகே. நீங்கள் +2ல் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். லாஸ்ட் டேட்டு 27/11/2025 வரைக்கும் இதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் உடனே விண்ணப்பிச்சிருங்க. அதுவும் ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆர்ஆர்பியில் ஜஸ்ட்டு 3058 வேகன்சிக்கு டிக்கெட் கலெக்டரு, அக்கௌண்ட் கலெக்டரு, டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் ஜூனியர் கிளர்க்கு, இந்த மாதிரி துறைக்கு இவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே நீங்கள் போஸ்டர் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனால நீங்கள் அப்ளிகேஷன் போகிறது ஒரு டைமிங்கு, அது போய் சென்ட் அடையிறது ஒரு டைமிங்காக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலிமா அட்டன் டைமில் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி மூலியமாக தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் 07/2025. ஓகேங்களா? 2025க்கான இது கால்ஃபர். பர்மனன்ட் ஜாப்பு ரெகுலர் பேசிக் தான். அதனால் பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரயில்வேயில் எந்த டெம்பரரி பேசிக்கும் கிடையாது. ஓகேங்களா? எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக மெரிட் மூலியமாக தான் இதுக்கு நீங்கள் தேர்வு செய்யவே முடியும். ஓகேங்களா? டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க்கு, டைப்பிஸ்ட், இந்த மாதிரி துறைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக விண்ணப்பிங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எந்த பிரிவினையும் கிடையாது. ஓகேவா? 2 பேருக்குமே சரிசமமாக தான் இதுக்கு நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபுல்லாக மெரிட் பேசிக் தான். ஓகேங்களா? யார் மெரிட்டில் நீங்கள் உள்ளே வரீங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் போஸ்டிங்கை உங்களுக்கான வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம். நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்றத ஃபஸ்ட்டே குறிப்பிட்டாங்க. உங்கள் ஸ்டேட்டில் தான் வேணும், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும், உங்கள் சிட்டியில் தான் வேணுன்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கே வேணாலும் போடுவோம். உங்களுக்கு வில் பவர் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நாங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் போஸ்டிங் போடுவோம். ஓகேவா? அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரயில்வே குவார்ட்டர்ஸ் ப்ளஸ் ரயில்வே அலவன்ஸ், இன்சென்டிவ் ப்ளஸ் போனஸ் எல்லாமே ரயில்வே துறையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் டிக்கெட் கிளர்க்கு, ஓகேவா, ரயில்வேயில் நீங்கள் ட்ரெயின் ஏறி இறங்கிட்ட பிறகு ஜங்ஷனில் டிக்கெட் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார், செக்கர். ஓகேவா? அக்கௌண்ட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, இந்த மாதிரி ட்ரெயின் கிளர்க்கு, இந்த மாதிரி பல்வேறு துறைக்கு வேக்கன்சி இருக்குது. டிக்கெட் செக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்கள் 12வது படிச்சிருந்தாலே போதுமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிக் தான். சரியா? இப்போ பார்த்துருவோம் அவங்க எந்த அடிப்படையில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்யணுன்றதை பார்த்துடலாம். கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி ஒன் +2 முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜூனியர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் அதே போல் தான். நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், டைப்பிஸ்ட்டு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலே போதுமானதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். வேறு எந்த ரெஃபரன்ஸோ எல்லா அனுபவமோ அவங்க எதுவுமே கேட்கல. ஓகேவா? எல்லாத்துக்குமே சேம் கேட்டகரி. 30 வயசில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/ST மாணவர்களுக்கு 5 வருடம் கொடுக்குறாங்க. 35 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். SC/ST மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். OBCக்கு நீங்கள் 28 33 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். யார்? OBC கேட்டகிரி 33. அண்ட் அதே போல் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரியில் தனிப்பட்ட முறையில் கோட்டா கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எக்ஸர்வீஸ்மேனில் உள்ள வரீங்களோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது ஏஜ் கேட்டகிரியில் மட்டும்தான். ஓகேவா? கமர்ஷியல் கிளர்க்கு சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு சேலரி 21,700. இது வந்து ஸ்டார்டிங் சேலரி, உங்களுக்கு ட்ரைனிங் பேசிக் சேலரி தான். உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்டிங் போட்டாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு தகுந்தப்போ உங்களுக்கு சேலரி வேரியேஷன் மாறும். அக்கௌண்ட் கிளர்க்கு 19,900, சேம் அதே போல் ஜூனியர் கிளர்க்குக்கு 19,900, ட்ரெயின் கிளர்க்குக்கு 19,900. ஓகேங்களா? இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துருவோம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 கட்டமாக நடக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சிபிடி மூலிமா தான் சிஸ்டம் பேசிக் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாம். 2 எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே எக்ஸாம் நீங்கள் சிஸ்டம் மூலிமா தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மூணாவது தான் உங்களுக்கு டைப்பிஸ்ட் இருக்குது. நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சவங்களும் ப்ளஸ் டைப்பிங் முன்னனுபவர்களும் தாராளமாக விண்ணப்பிக்கக்கூடிய நபருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் விண்ணப்பிப்பீங்களா, அதில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா 3வது கட்டமாக உங்களுக்கு டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். 4வது கட்டமாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுதான் டிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபைனலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ப்ளஸ் வந்து மெடிக்கலும் அந்த அளவுக்கு டஃப் இருக்காது. யூனிஃபார்ம் டியூட்டிக்கு மட்டும் தான் டஃப்பாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டு ப்ரோ, என்னோடய ஆவணங்கள் ப்ளஸ் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண தான் நீங்கள் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் சார்ஜஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 250 ரூபா, 250 ருபீஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகிரி நீங்கள் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 400 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அந்த உங்களோட உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்சி கோடு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லியாச்சு. டீட்டெயில் உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய நாட்களில் வர எல்லா அப்டேட்டும் அந்த வேலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வேலை தேடி நம்பர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகணும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகணும் ப்ரோ, நான் வந்து ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் மேலும் மேலும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. வரக்கூடிய நாட்கள் எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி பண்ணுவேன். ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து கட் ஆஃப் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தகவல் பரிமாறிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதோட லாஸ்ட் டேட்டு 27/11/2025 வரைக்கும் தான் இதுக்கு டைமிங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன், வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துறேன். வேணுன்றவங்க இது 3மே நம்மளோட பயோவில் இருக்கும். வேணும்னு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சாப்பாடு அது காலையில் டிஃபனு சாப்பாடு இது வந்துருக்கியா? அபிஷேகம் சின்னப்பா இல்லை நிறைய பேர் போயிடும்.
வேறு இடத்துல கேட்குறேன்னா இது நார்மலாக இருக்குது. वेङ्कटेशं